விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. அடுத்து இப்போ விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பாளையக்காரர் பார்த்துட்டோம் இல்லையா, பாளையக்காரர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு பார்த்தோம். தமிழக பெண்களின் பங்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்ததுல விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஒன்றும் இல்லை, 19-20ஆம் நூற்றாண்டு அந்த செக்ஷன் தான் பார்ப்போம். சென்னை வாசிகள் சங்கத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இந்த கடைசியா இப்போ இதுல எவ்வளோ பார்த்துருக்கோம், எத்தனை கேள்வி இருக்கு, 300 கேள்வின்னு வச்சுக்கோங்க. 301 கேள்வி. இந்த லாஸ்ட்ல இருந்த ஒரு 50 கேள்வி வந்து இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணுங்க கம்பல்சரியா. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சும்மா வந்து அதாவது வேக வேகமாக நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் அதை பார்க்காம விட்டுறக்கூடாது. சரி, இப்போ அடுத்த செட்டு 19-20ஆம் நூற்றாண்டில் என்ன நடந்துச்சுன்னு இங்கே ஆரம்பித்தா நேராக பெரியார் அண்ணாக்கிட்ட போய் தான் நிற்கிறோம். சரி, அப்போது ஒரு கண்டிப்பாக ஒரு ரெக்வஸ்ட்டாக இதை எடுத்துக்கோங்க. கடைசியாக பார்த்த ஒரு 50 கேள்வியை இன்னொரு முறை தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணுங்க. நாளைக்குமே கூட முடிஞ்சால் அந்த கடைசி 50 கேள்வி இன்னொரு முறை நான் பதிலே சொல்லாமல் எடுத்துகிட்டு வரேன், டக்கு 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 டக்குன்னு பதில் வரணும், அதையும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு அந்த 50 கேள்வியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுக்கலாம். எக்காரணம் கொண்டும் நாளைக்கு கண்டிப்பாக லைவ் இருக்கும். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு முடிக்கிறோம், மாஸ் பண்றோம். யூனிட் 6ல இருக்கக்கூடிய இந்த டாபிக்கை முடிச்சிருவோம்.